செல்வ குழந்தைகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆப்பு அசைத்த இறந்த குரங்கின் கதை. ஒரு விறகு வெட்டி இருந்தான். காட்டு பகுதி ஓட்டி இருந்தது அவன் குடிசை. மரங்களை வெட்டி வருவது, கோடாரியால் பிளப்பது, சிறு துண்டுகளாக்கி பக்கத்து கிராமங்களுக்கு கொண்டு விற்பது, அதை கொண்டு குடும்பம் நடத்துவது அவனது அன்றாட வேலை. அன்றும் அப்படித்தான். ஒரு பெரிய அடிமரத்துண்டை கோடாரியால் பிளக்க ஆரம்பித்தான். களைப்பு வந்தது. அடிமரத்தை பாதியளவு பிளந்திருந்தால் அப்பிளவுக்கு இடையில் ஆப்பு போல் ஒரு மரச்செக்கை வைத்துவிட்டு ஓய்வெடுக்கச் சென்றான். பக்கத்திலேயே ஒரு பெரிய மரம் இருந்தது. அம்மரத்திற்கு அருகில் நிறைய குரங்குகள் இருந்தன. அம்மரத்தின் ஒரு கிளையில் இருந்த குரங்கு ஒன்று மரம் வெட்டியின் செயலை பார்த்து கொண்டிருந்தது. மரம் வெட்டி அப்பால் நகர்ந்ததும் அக்குரங்கு உடனே இறங்கி வந்தது. அம்மரத்துண்டின் பிளப்புப்பட்ட பகுதியில் வால் முழுவதும் விட்டு நிலையில் அப்படியே அதன் மேல் அமர்ந்து கொண்டது. அது குரங்கு அல்லவா? அதற்கு உரிய குரங்கு வேலையை செய்ய ஆரம்பித்தது. ஆப்பாக செருக்கிய இருந்த மரத்துண்டை ஆட்டி ஆட்டி எடுக்க ஆரம்பித்தது. ஒரு ஆட்டு, 2 ஆட்டு, 3 ஆட்டு. சில ஆண்டுகள் படுக்கென்று அந்த ஆப்புத்துண்டு வந்துவிட்டது. சடுக்கென்று பிளவுபட்ட பகுதியின் இடைவெளி குறைந்துவிட்டது. அத்துண்டான பிளவுக்குள் தொங்கியிருந்த வால் நசுங்கி குரங்கு வீல் வீல் என்று அலறியது. ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மரவெட்டி அலறல் சத்தம் கேட்டு அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தான். பார்த்தான், குரங்கு பாவம் செத்துவிட்டது. இத்தனை நாள் இல்லாமல் எங்கிருந்து வந்து தொலைந்ததோ, இன்று சாவதற்கென்றே என்று முணுமுணுப்புடன் குரங்கின் உடலை அப்புறப்படுத்தினான் அவன். குரங்கின் நச்சட்ட செயல் அதற்கே அழிவு தந்துவிட்டது. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து சேரும் செல்லுங்களே.